தலைப்பு: ஏமாற்றத்தின் எதிரொலி. படி 1. கடந்த காலத்தின் நிழல்கள். எக்கோ ஆஃப் டிசெப்ஷன் பிரீமியர் ஒரு தசாப்தகால தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வனாந்திரமான தீவில் இருந்து வீடு திரும்பும் டெபினா என்ற மீள்திறன் கொண்ட ஒரு பெண்ணை சந்திக்கிறோம். ஆனால் அவளது வினோதமான சொந்த ஊர், அறிமுகமில்லாத முகங்கள் மற்றும் அமைதியற்ற இரகசியங்களின் நிலப்பரப்பாக மாறியிருப்பதை அமைதியற்ற உணர்த்தலால் அவளது மகிழ்ச்சியான இல்லறம் சிதைக்கப்படுகிறது. தனது தாயின் அகால மரணத்தின் நினைவால் வேட்டையாடப்பட்ட டெபினா தனது குடும்பத்தை சிதைத்த சோகத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொணர்வதில் உறுதியாக உள்ளார். அவள் கடந்த காலத்தின் இருண்ட நீரில் செல்லும்போது அவள் தேடும் பதில்கள் ஏமாற்றுதல் மற்றும் துரோகத்தின் அடுக்குகளுக்கு அடியில் புதைக்கப்பட்டிருப்பதை அவள் விரைவில் உணர்ந்தாள். தனது குழந்தை பருவ நண்பராக மாறிய நம்பிக்கைக்குரிய ராகுலின் உதவியுடன் டெபினா நீதிக்கான தேடலை தொடங்குகிறார். அது அவளை சமூகத்தின் இருண்ட இரகசியங்களின் இதயத்திற்கு அழைத்துச் செல்கிறது. வழியில் அவள் தீவின் வீட்டைச் சுற்றியுள்ள தண்ணீரைப் போல இருண்ட பாத்திரங்களை சந்திக்கிறாள். ஆனால் டெபினா தனது கடந்த காலத்தின் நிழல்களை ஆழமாக ஆராய்வதால் சில இரகசியங்கள் தடையின்றி விடப்படுவதை விரைவில் கண்டுபிடித்தார். மர்மமான முறையில் காணாமல் போன சம்பவங்கள் முதல் கிசுகிசுக்கப்பட்ட சதித்திட்டங்கள் வரை, சிறிய நகரமான எக்கோ ஹார்பர் அலமாரியில் எலும்புக்கூடுகளின் நியாயமான பங்கை விட அதிகமாக வைத்திருக்கிறது. முழுவதுமாக நுகரும் சூழ்ச்சி வலைக்குள் இழுக்கப்படுவதை காண்கிறாள். ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் அவள் அம்பலப்படுத்த விரும்பும் ஏமாற்றத்தில் சிக்காமல் உண்மையை அவிழ்க்க அவள் நம்புகிறாள். என்றால் அவள் கவனமாக நடக்க வேண்டும். ஆனால் ஏமாற்றத்தின் எதிரொலிகள் சத்தமாக வளர டெபினா அவள் தலைக்கு மேல் இருக்கலாம் என்பதை உணர்ந்தாள். தன் தாயின் மரணத்தின் பின்னணியில் உள்ள உண்மையை அவள் வெளிக்கொணர்வாளா, அல்லது எக்கோ ஹார்பரின் இரகசியங்கள் அவளை அடுத்த பலியாக கூறுமா? படி 2. விஸ்பர்ஸின் தீவின் பரபரப்பான தவணையில் டெபினாவின் உண்மை தேடலானது அவளது சொந்த ஊரான எக்கோ ஹார்பரைச் சுற்றியுள்ள இருளின் இதயத்தில் ஆழமாக அழைத்துச் செல்கிறது. அவள் தன் தாயின் மரணத்தை மூடிமறைக்கும் இரகசியங்களின் சிக்கலான வலையை தொடர்ந்து அவிழ்க்கும்போது அவள் எதிர்பாராத கூட்டாளிகளையும் வலிமையான எதிரிகளையும் ஒரே மாதிரியாக எதிர்கொள்கிறாள். தனது கடந்த கால தரிசனங்கள் மற்றும் அவரது தாயின் அகால மரணத்தின் பீதியால் வேட்டையாடப்பட்ட டெபினா துன்பங்களை எதிர்கொண்டு பின்வாங்க மறுக்கிறார். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் சதியின் கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்கின்றன. உண்மையை வெளிக்கொணர அவள் காலத்திற்கு எதிராக ஓடும்போது பைத்தியக்காரத்தனத்தின் விளிம்பிற்கு அவளை தள்ளுகிறது. ஆனால் டெபினா எக்கோ ஹார்பரின் நிழல்களை ஆழமாக ஆராய்வதால் உண்மை ஒரு செங்குத்தான விலையுடன் வருகிறது என்பதை விரைவில் கண்டுபிடித்தார். மறைவான தடயங்கள் முதல் இரகசிய சந்திப்புகள் வரை அவள் காயமடையாமல் வெளிப்பட வேண்டும் என்று நம்பினாள். அவள் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் ஒரு தளத்தை வழிநடத்த வேண்டும். ராகுலுடன் டெபினா ஒரு ஆபத்தான பயணத்தை தொடங்குகிறார். அது நீர்முனையின் கைவிடப்பட்ட கிடங்குகளிலிருந்து நகரத்தின் உயரடுக்கின் செழுமையான மாளிகைகளுக்கு அழைத்துச் செல்கிறது. வழியில் அவர்களைச் சுற்றியுள்ள அலைகளைப் போல விசுவாசம் திரவமாக இருக்கும் கதாபாத்திரங்களின் நடிகர்களை அவள் சந்திக்கிறாள். ஆனால் புதிரின் துண்டுகள் இடம் பெறத் தொடங்கும் போது உண்மை அவள் கற்பனை செய்ததை விட மிகவும் மோசமானதாக இருக்கலாம் என்பதை டெபினா உணர்ந்தாள். நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் குடும்ப இரகசியங்கள் முதல் பண்டைய சாபங்கள் வரை, எக்கோ ஹார்பர் அவிழ்க்க காத்திருக்கும் மர்மங்களின் நியாயமான பங்கை விட அதிகமாக உள்ளது. அதன் பரபரப்பான உச்சத்தை அடையும் போது டெபினா தனது தாயின் மரணம் பற்றிய அதிர்ச்சியூட்டும் உண்மையை நேருக்கு நேர் காண்கிறார். ஆனால் ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் எக்கோ ஹார்பரின் மையத்தில் இருக்கும் ஏமாற்றத்தை அம்பலப்படுத்தும் அளவுக்கு நீண்ட காலம் உயிர்வாழும் வலிமை அவளுக்கு இருக்குமா? படி 3.
அவிழ்த்துவிடும் நிழல்கள். எக்கோ ஆஃப் டிசெப்ஷனின் பதற்றம் அதன் கொதிநிலையை அடைகிறது. டெபினா பல ஆண்டுகளாக அவளை துன்புறுத்திய இருண்ட உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு அங்குலங்கள் நெருங்குகிறது. ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவளது சொந்த ஊரை மறைக்கும் வஞ்சகத்தின் முக்காடு மெலிந்து அதன் அழகிய முகப்பின் கீழ் மறைந்திருக்கும் மோசமான அடிவயிற்றை அம்பலப்படுத்துகிறது. டெபினாவும் ராகுலும் எக்கோ ஹார்ப்பரின் இரகசியங்களை ஆழமாக ஆராய்வதால் அவர்கள் பொய்கள் மற்றும் துரோகங்களின் வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அது அவர்களை முழுவதுமாக உட்கொள்வதை அச்சுறுத்துகிறது. ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் அவர்கள் சிக்கிக்கொள்ளும் துரோக விளையாட்டிலிருந்து தப்பிக்க அவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தையும் உறுதியையும் நம்பியிருக்க வேண்டும். ஆனால் டெபினாவின் தாய் விட்டுச் சென்ற தடயங்களை அவர்கள் பின்பற்றும்போது தாங்கள் மட்டும் உண்மையை தேடவில்லை என்பதை அவர்கள் விரைவில் உணர்கிறார்கள். இருண்ட சக்திகள் அவர்களுக்கு எதிராக சதி செய்கின்றன. எக்கோ ஹார்ப்பரின் இரகசியங்களை என்றென்றும் புதைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். தங்கள் சொந்த ஊரின் உண்மையான தன்மை மற்றும் அதன் நிழலில் பதுங்கி இருக்கும் கெட்ட சக்திகள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள். நீண்ட காலமாக புதைந்து கிடக்கும் குடும்ப இரகசியங்கள் முதல் ஆபத்தான எதிரிகளுடனான இரகசிய தொடர்புகள் வரை அவர்கள் தாமதமாகிவிடும் முன் உண்மையை அம்பலப்படுத்துவதற்கு நேரத்துடன் போட்டியிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் சதியின் இதயத்திற்கு நெருக்கமாக வரும்போது சில இரகசியங்கள் புதைக்கப்படுவதை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆபத்து நெருங்கி வருவதால் டெபினாவும் ராகுலும் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பினால் அவர்களது ஆழ்ந்த அச்சங்களையும் இருண்ட ஆசைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். அதன் இதயத்தை நிறுத்தும் உச்சக்கட்டத்தை அடையும் போது டெபினா தனது தாயின் மரணத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான தலைவரை நேருக்கு நேர் காண்கிறார். ஆனால் அவள் விரும்பும் அனைத்தையும் சமநிலையில் தொங்கவிட்ட நிலையில் அவளை அழிக்க அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்ள அவளுக்கு தைரியம் இருக்குமா, அல்லது அவள் அதன் அடுத்த பலியாகுமா? படி 4. நிழல்கள் வெளிப்படுத்தப்பட்டன. எக்கோ ஆஃப் டிசெப்ஷனின் ஹார்ப்பரின் நிழல்களுக்கு பின்னால் உள்ள உண்மை இறுதியாக அதன் அனைத்து மகிமையிலும் வெளிப்படுத்தப்பட்டது. டெபினாவும் ராகுலும் பல ஆண்டுகளாக தங்கள் சொந்த ஊரில் இருக்கும் இரகசியங்களை வெளிக்கொணர வேண்டும் என்ற தளராத உறுதியால் உந்தப்பட்டு அவர்கள் அறிந்ததாக நினைத்த அனைத்தையும் மாற்றும் ஒரு வெளிப்பாட்டின் விளிம்பில் தங்களை காண்கிறார்கள். டெபினாவின் தாயின் மரணத்திற்கு வழிவகுத்த சதித்திட்டத்தின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரியை அவர்கள் எதிர்கொள்ளும் போது அவர்கள் பூனை மற்றும் எலியின் கொடிய விளையாட்டில் தங்களை காண்கிறார்கள். அங்கு ஒவ்வொரு அசைவும் அவர்களின் கடைசியாக இருக்கும். ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கி இருப்பதால் அவர்கள் தங்கள் எதிரிகளை முறியடித்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர தங்கள் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நம்பியிருக்க வேண்டும். ஆனால் தங்களை சூழ்ந்திருக்கும் இருளின் இதயத்தை ஆழமாக ஆராய்வதால் உண்மை தாங்கள் நினைத்ததை விட மிகவும் பயங்கரமானது என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்கிறார்கள். பண்டைய சாபங்கள் முதல் நீண்ட காலமாக மறந்துவிட்ட துரோகங்கள் வரை எக்கோ ஹார்ப்பர் அவர்களின் உலகத்தை துண்டாட அச்சுறுத்தும் இரகசியங்களை வைத்திருக்கிறது. ராகுலும் தங்கள் சொந்த ஊரின் உண்மையான தன்மை மற்றும் அதை கட்டுப்படுத்தும் கெட்ட சக்திகள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை சமநிலையில் தொங்கும் நிலையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பினால் அவர்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் இருண்ட ஆசைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையை நெருங்கும்போது கூட சில இரகசியங்கள் புதைந்து விடப்படுவதை அவர்கள் விரைவில் கண்டு பிடிப்பார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆபத்து நெருங்கி வருவதால் டெபினாவும் ராகுலும் தங்களுக்கு பிடித்தவர்களை காப்பாற்றவும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவும் இறுதி தியாகத்தை செய்ய வேண்டும். அதன் இதயத்தை துடிக்கும் முடிவை அடையும் போது டெபினா தனது வாழ்க்கையின் போக்கை என்றென்றும் மாற்றும் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார். தன்னை நுகரும் இருளை எதிர்கொள்ளும் தைரியம் அவளுக்கு இருக்குமா, அல்லது இத்தனை நாள் தன்னை ஆட்டிப்படைத்த நிழல்களுக்கு அடிபணிவதா?
படி 5. மீட்பின் எதிரொலி எக்கோ ஆஃப் டிசெப்ஷன் இன் உச்சக்கட்ட இறுதி டெபினா தனது மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டதால் கடந்த காலத்தின் எதிரொலிகள் நிகழ்காலத்தில் எதிரொலிக்கின்றன. எக்கோ ஹார்ப்பரை பற்றிய உண்மை இறுதியாக வெளிப்பட்டதால் அவள் தனது சொந்த ஊரையும் தன் சொந்த வாழ்க்கையையும் நீண்ட காலமாக பாதித்த இருளை எதிர்கொள்ள வேண்டும். டெபினாவும் ராகுலும் தனது தாயின் மரணத்திற்கு வழிவகுத்த சதியை அம்பலப்படுத்த காலத்தை எதிர்த்து போட்டியிடுகையில் அவர்கள் தாங்கள் நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் எதிரிகளை எதிர்கொள்வதை காண்கிறார்கள். எல்லா பக்கங்களிலிருந்தும் ஆபத்து நெருங்கி வருவதால் அவர்கள் இறுதி வரை அவர்களை பார்க்க அவர்களின் தைரியம், உறுதிப்பாடு மற்றும் நட்பின் பிணைப்புகளை நம்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தினாலும் போர் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது என்பதை அவர்கள் விரைவில் உணர்கிறார்கள். பண்டைய சாபங்கள் முதல் மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் வரை எக்கோ ஹார்ப்பர் அவர்களின் உலகத்தை துண்டாட அச்சுறுத்தும் ரகசியங்களை வைத்திருக்கிறது. அவர்கள் விரும்பும் அனைத்தும் சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் டெபினாவும் ராகுலும் அவர்கள் நேசிப்பவர்களை பாதுகாக்கவும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்கவும் இறுதி தியாகத்தை செய்ய வேண்டும். டெபினா தனது வாழ்க்கையின் போக்கை என்றென்றும் மாற்றும் ஒரு தேர்வை எதிர்கொள்கிறார். தன்னை நுகரும் இருளை எதிர்கொள்ளும் தைரியம் அவளுக்கு இருக்குமா, அல்லது இத்தனை நாள் தன்னை ஆட்டிப்படைத்த நிழல்களுக்கு அடிபணிவதா? திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத வெளிப்பாடுகள் நிறைந்த இதயத்தை துடிக்கும் இறுதி கட்டத்தில் டெபினாவின் பயணம் ஒரு சிலிர்ப்பான முடிவுக்கு வருகிறது. அவர் தனது பேய்களை நேருக்கு நேர் எதிர்கொண்டு மீட்பின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிகிறார். படி 6. உண்மையின் எதிரொலி வஞ்சகத்தின் எதிரொலியின் வசீகரிக்கும் முடிவில் டெபினாவின் நீதிக்கான வேட்கை அதன் உச்சக்கட்டத்தை அடையும் போது எக்கோ ஹார்ப்பரில் சத்தியத்தின் எதிரொலிகள் எதிரொலிக்கின்றன. கடந்த காலத்தின் நிழல்கள் இறுதியாக நீக்கப்பட்ட நிலையில் தனக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் எதிராக சதி செய்த சக்திகளை அவள் எதிர்கொள்கிறாள். இவ்வளவு காலமாக அவளை பாதித்த மர்மங்களுக்கு மூடுவதற்கு உறுதியளிக்கிறாள். டெபினாவும் ராகுலும் வெளிப்பாட்டின் உச்சியில் நிற்கும்போது அவர்கள் இன்னும் தங்கள் வலிமையான எதிரியை எதிர்கொள்கின்றனர். ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் அவர்கள் தங்கள் தைரியத்தை வரவழைத்து அவர்களை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்ள தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சதியின் இதயத்தை ஆழமாக ஆராயும்போது உண்மை அவர்கள் எப்போதும் கற்பனை செய்ததை விட மிகவும் சிக்கலானது என்பதை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள். நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட குடும்ப ரகசியங்கள் முதல் மறைக்கப்பட்ட கூட்டணிகள் வரை எக்கோ ஹார்ப்பர் விளக்கத்தை மீறும் ரகசியங்களை வைத்திருக்கிறது. டெபினாவும் ராகுலும் தங்கள் சொந்த ஊரின் உண்மையான தன்மை மற்றும் அதை கட்டுப்படுத்தும் கெட்ட சக்திகள் பற்றிய அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை சமநிலையில் தொங்கும் நிலையில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பினால் அவர்கள் தங்கள் ஆழ்ந்த அச்சங்களையும் இருண்ட ஆசைகளையும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உண்மையை நெருங்கி வந்தாலும் சில இரகசியங்கள் புதைந்து விடப்படுவது நல்லது என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்கிறார்கள். எல்லா பக்கங்களில் இருந்தும் ஆபத்து நெருங்கி வருவதால் டெபினாவும் ராகுலும் தங்களுக்கு பிடித்தவர்களை காப்பாற்றவும் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கவும் இறுதி தியாகத்தை செய்ய வேண்டும். திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு பரபரப்பான இறுதி கட்டத்தில் டெபினா தனது கடந்த காலத்தை எதிர்கொண்டு தனது எதிர்காலத்தை தழுவியதால் அவரது பயணம் ஒரு வியத்தகு முடிவுக்கு வருகிறது. ஏமாற்றத்தின் எதிரொலிகள் இறுதியாக அமைதியாகிவிட்டதால் மீட்பின் உண்மையான சக்தியையும் மனித ஆவியின் பின்னடைவையும் அவள் கண்டறிகிறாள். டெபினாவின் பயணத்தின் காவியமான முடிவையும் எக்கோ ஹார்ப்பரில் எதிரொலிக்கும் உண்மையின் அதிர்வையும் காண எக்கோ ஆஃப் டிசெப்ஷன் இன் மின்னேற்ற டியூன் செய்யவும். படி 7. எதிரொலி மங்குகிறது கடுமையான எபிலோக்கில் எக்கோ ஹார்ப்பர் விடியலின் மென்மையான ஒளியில் குளிப்பதை காண்கிறோம்.
அதன் ஒரு காலத்தில் கொந்தளிப்பான நீர் இப்போது அமைதியாகவும் இருக்கிறது. டெபினா கடற்கரையில் நிற்கிறாள். அவளை இங்கு கொண்டு வந்த பயணத்தை அவள் பிரதிபலிக்கும் போது அமைதியின் உணர்வு அவளை கழுவுகிறது. உண்மை இறுதியாக வெளிப்படுத்தப்பட்டு நீதி வழங்கப்படுவதால் எக்கோ ஹார்ப்பரை அதன் கடந்த காலத்தின் நிழல்கள் இனி வேட்டையாடுவதில்லை. டெபினாவின் இடைவிடாத உண்மையை பின்தொடர்வது அவரது சொந்த கதையை மூடியது மட்டுமல்லாமல் அவரது சொந்த ஊருக்கு பிரகாசமான எதிர்காலத்திற்கான களத்தையும் அமைத்துள்ளது. அவள் அடிவானத்தை பார்க்கும்போது நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் எதிரொலிகளால் ஏமாற்றத்தின் எதிரொலிகள் இறுதியில் மங்கிவிடும் என்பதை டெபினா அறிவாள். வடுக்கள் எஞ்சியிருந்தாலும் அவை துன்பங்களை சந்தித்து வெற்றி பெற்றவர்களின் வலிமையையும் நெகிழ்ச்சியையும் நினைவூட்டுகின்றன. ராகுலுக்கு பக்கபலமாகவும் புதிதாக தோன்றிய கூட்டாளிகளின் ஆதரவுடனும் முன்னால் இருக்கும் சவால்களை எதிர்கொள்வதில் தான் தனியாக இல்லை என்பதை டெபினா அறிவார். ஒன்றாக அவர்கள் எக்கோ ஹார்ப்பரை மீண்டும் கட்டியெழுப்புவார்கள். முன்னெப்போதையும் விட வலுவாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள். சூரியன் வானத்தில் உயரமாக உதிக்கும்போது நகரத்தின் மீது தனது அன்பான அரவணைப்பை வீச டெபினா ஒருமுறை வீட்டிற்கு அழைத்த இடத்தை கடைசியாக பார்க்கிறார். அவளுடைய பயணம் முடிவுக்கு வந்தாலும் அவளுடைய தைரியம் மற்றும் உறுதியின் எதிரொலிகள் எக்கோ ஹார்ப்பர் வழியாக வரும் தலைமுறைகளுக்கு எதிரொலித்து கொண்டே இருக்கும். ஒரு இறுதி புன்னகையுடன் டெபினா கரையிலிருந்து விலகி எதிர்காலத்தையும் அது வைத்திருக்கும் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் தழுவ தயாராகிறாள். அவள் விலகிச் செல்லும்போது வஞ்சகத்தின் எதிரொலிகள் நினைவில் மங்கி ஒரு புதிய தொடக்கத்தின் வாக்குறுதியை மட்டுமே விட்டுச் செல்கின்றன. படி 8 எக்கோஸ் ரீசர்ஃபேஸ் எக்கோ ஆஃப் டிசெப்ஷன். இந்த சிறப்பு போனஸ் முக்கிய தொடரில் நடந்த நிகழ்வுகளுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு எக்கோ ஹார்ப்பரை மீண்டும் பார்க்கிறோம். நகரம் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது மற்றும் ஏமாற்றத்தின் எதிரொலிகள் நினைவகத்தில் மங்கிவிட்டன. புதிய மர்மங்கள் வெளிவரத் தொடங்குகின்றன. இது புதிய அமைதியை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. சமூகத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினராக இப்போது டெபினா தனது பாத்திரத்தில் உறுதியாக இருக்கிறார். எக்கோ ஹார்ப்பரை உலுக்கிய விசித்திரமான நிகழ்வுகளின் போது தன்னை மீண்டும் சூழ்ச்சி மற்றும் ஏமாற்ற உலகிற்குள் இழுக்கிறாள். மர்மமான மறைவுகள், மறைமுகமான செய்திகள் மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகள் மேற்பரப்பிற்கு அடியில் பதுங்கியிருக்கும் இருளை குறிக்கிறது. அவள் மிகவும் கடினமாக உழைத்த அனைத்தையும் அவிழ்க்க அச்சுறுத்துகிறது. ராகுலுடன் மீண்டும் ஒருமுறை டெபினா எக்கோ ஹார்ப்பரை பாதிக்கும் புதிய மர்மங்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர ஒரு பயணத்தை தொடங்குகிறார். அவர்கள் தங்கள் சொந்த ஊரின் நிழல்களில் ஆழமாக ஆராயும்போது வஞ்சகத்தின் எதிரொலிகள் அமைதியாக இல்லை என்பதை அவர்கள் விரைவில் உணர்கிறார்கள். டெபினாவும் ராகுலும் பழைய எதிரிகளையும் புதிய கூட்டாளிகளையும் சந்திக்கிறார்கள். ஒவ்வொருவரும் மறைக்க தங்கள் சொந்த ரகசியங்கள் மற்றும் தொடர நிகழ்ச்சி நிரல்களுடன். ஒவ்வொரு மூலையிலும் ஆபத்து பதுங்கியிருப்பதால் வஞ்சகம் மற்றும் துரோகத்தின் துரோக நீரில் செல்ல அவர்கள் தங்கள் உள்ளுணர்வு மற்றும் வளத்தை நம்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எக்கோ ஹார்ப்பரின் மர்மங்களை அவிழ்த்தாலும் சில ரகசியங்கள் புதைக்கப்படுவதை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள். அவர்களின் நகரத்தின் தலைவிதி சமநிலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் டெபினாவும் ராகுலும் தாங்கள் மிகவும் கடினமாக போராடி கட்டியெழுப்பிய எதிர்காலத்தை பாதுகாப்பார்கள் என்று நம்பினால் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை மீண்டும் ஒருமுறை எதிர்கொள்ள வேண்டும். திருப்பங்கள் மற்றும் எதிர்பாராத வெளிப்பாடுகள் நிறைந்த பரபரப்பான போனஸ் எபிசோடில் மறைந்து போக மறுக்கும் வஞ்சகத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டு டெபினாவின் பயணம் தொடர்கிறது. எக்கோ ஹார்ப்பரை மீண்டும் ஒருமுறை சூழ்ந்துவிடும் என்று அச்சுறுத்தும் இருளை எதிர்கொள்ள அவளுக்கு தைரியம் இருக்குமா, அல்லது தன் கடந்த காலத்தை வேட்டையாடும் நிழல்களுக்கு அடிபணிவாளா? டெபினாவின் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தையும் மௌனமாக இருக்க மறுக்கும் எதிரொலி களையும் கண்டறிய
எக்கோ ஆஃப் டிசெப்ஷன் இந்த சிறப்பு போனஸ் எபிசோடில் டியூன் செய்யவும். படி 9. சிறப்பு அம்சம் பிரதிபலிப்புகள். வஞ்சகத்தின் எதிரொலியின் இந்த சிறப்பு அம்சத்தில் தொடர் முழுவதும் நம் கற்பனைகளை கவர்ந்த கதாபாத்திரங்களின் இதயங்களையும் மனதையும் ஆராய்வோம். நெருக்கமான நேர்காணல்கள் மற்றும் நேர்மையான பிரதிபலிப்புகள் மூலம் அவர்களின் உந்துதல்கள், அச்சங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கைகள் பற்றிய நுண்ணறிவை பெறுகிறோம். டெபினா உயிர் பிழைத்தவரிடமிருந்து உண்மையை தேடுபவரை நோக்கி தனது பயணத்தை பற்றி திறந்து, தான் எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் வழியில் செய்த தியாகங்களை விவரிக்கிறார். ஒரு புதிய நோக்கத்துடன் அவள் நீதிக்கான தேடுதல் தனது வாழ்க்கையிலும் தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையிலும் ஏற்படுத்திய தாக்கத்தை பிரதிபலிக்கிறாள். எக்கோ ஹார்பரில் நடந்த நிகழ்வுகள் குறித்த தனது முன்னோக்கை ராகுல் பகிர்ந்து கொள்கிறார். டெபினாவின் பக்கம் நின்றபோது அவரை பாதித்த சந்தேகங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை வெளிப்படுத்துகிறார். அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் உறுதியுடனும் அவர்களுக்கிடையில் உருவான பிணைப்பையும் அவர்கள் ஒருவருக்கொருவர் கண்டறிந்த வலிமையையும் பிரதிபலிக்கிறார். எக்கோ ஹார்பரை வடிவமைத்த நிகழ்வுகள் மற்றும் அதை வீட்டிற்கு அழைக்கும் நபர்களை பற்றிய தனிப்பட்ட நுண்ணறிவுகளை ஒவ்வொருவரும் வழங்குவதை கூட்டாளிகள் மற்றும் எதிரிகள் உட்பட கதையின் மற்ற முக்கிய வீரர்களிடமிருந்தும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். மீட்பின் கதைகள் முதல் வருத்தத்தின் கதைகள் வரை அவற்றின் பிரதிபலிப்பு சிறிய நகரத்தின் சிக்கலான வாழ்க்கை திரையை பற்றிய ஆழமான புரிதலை வழங்குகிறது. நேர்காணல்கள் முடிவடையும் போது கதாபாத்திரங்கள் ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் உறுதியுடன் எதிர்காலத்தை நோக்குகின்றன. ஏமாற்றத்தின் எதிரொலிகள் நீடித்தாலும் அவர்கள் ஒன்றி நைந்து பலமானவர்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள். எந்தவொரு சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஏமாற்றத்தின் எதிரொலியின் இந்த சிறப்பு அம்சத்தில் மனித ஆவியின் ஆழத்தையும் மீட்பின் ஆற்றலையும் ஆராய்வதன் மூலம் சுய கண்டுபிடிப்பு மற்றும் சுயபரிசோதனைக்கான பயணத்தில் எங்களுடன் சேர உங்களை அழைக்கிறோம். அவர்களின் பிரதிபலிப்புகள் மூலம் கதாபாத்திரங்கள் இருண்ட காலங்களில் கூட பிரகாசமான நாளைய நம்பிக்கையை எப்போதும் நமக்கு நினைவூட்டுகின்றன. படி 10. ஏமாற்றத்தின் எதிரொலி சீசன் இறுதி முடிவு. எக்கோ ஆஃப் டிசெப்ஷன். எக்கோ ஹார்பர் நகரத்திற்கு அவர்களின் கதைகள் ஒரு கடுமையான முடிவுக்கு வரும்போது நாங்கள் விடைபெறுகிறோம். ஏமாற்றத்தின் எதிரொலிகள் இறுதியாக அமைதியாகி நீதி வழங்கப்படுவதால் எக்கோ துறைமுகத்தில் வசிப்பவர்கள் நம்பிக்கையுடனும் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கின்றனர். டெபினாவும் ராகுலும் தங்கள் பேய்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்று தங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராகிறார்கள். நகரத்தின் இரகசியங்கள் அப்பட்டமாக வைக்கப்பட்டு அவர்களின் பிணைப்பு முன்னெப்போதையும் விட வலுவாக இருப்பதால் அவர்கள் எங்கு சென்றாலும் எக்கோ ஹார்பரில் கற்றுக்கொண்ட பாடங்களை தங்களுடன் எடுத்து செல்வதை அறிந்த அவர்கள் புதிய எல்லைகளை ஆராயத் தொடங்கினர். எக்கோ ஹார்பரில் சூரியன் மறையும் போது அந்த நகரத்தையும் அதன் குடிமக்களையும் கடைசியாக பார்க்கிறோம். தொடரின் போது அவர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பயணத்தை பற்றி சிந்தித்து பார்க்கிறோம். விரக்தியின் ஆழத்திலிருந்து வெற்றியின் உச்சம் வரை அவர்களுடையது மீள்தன்மை, மீட்பு மற்றும் மனித ஆவியின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் கதை. எக்கோ ஹார்பரிடம் இருந்து நாம் இப்போதைக்கு விடைபெறலாம் என்றாலும் இறுதி வரவுகள் முடிந்த பிறகும் அதன் எதிரொலிகள் நம் இதயங்களிலும் மனதிலும் நிலைத்திருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். இறுதியில் எக்கோ ஹார்பரை வரையறுப்பது அதன் மேற்பரப்பிற்கு அடியில் புதைந்திருக்கும் இரகசியங்கள் அல்ல, மாறாக அதை வீடு என்று அழைப்பவர்களின் வலிமையும் தைரியமும்தான். திரை கருப்பு நிறமாக மாறும்போது நாம் நேசிக்கும் கதாபாத்திரங்கள் அவற்றின் அமைதியையும் அவற்றின் நோக்கத்தையும் கண்டுபிடித்துவிட்டன என்பதை அறிந்து மூடுதல் மற்றும் திருப்தி உணர்வை விட்டுவிடுகிறோம். அவர்களின் பயணத்தின் அடுத்த அத்தியாயத்தை ஆவலுடன் எதிர்பார்க்கும் போது ஏமாற்றத்தின் எதிரொலிகள் மங்கலாம்,
ஆனால் நம்பிக்கை மற்றும் மீட்பின் எதிரொலிகள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை நினைவூட்டுகிறோம். எக்கோ ஹார்பர் வழியாக இந்த மறக்க முடியாத பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. நாம் மீண்டும் சந்திக்கும் வரை. முற்றும். மோசடியின் எதிரொலி சீசன் 2 விரைவில் வரும்.